வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இந்த திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்திலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இன்றைய நாளை திரு அவை ஒரு சிறப்பான நாளாக எங்களுக்கு அமைத்து தருகின்றது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடக்கம் 24ஆம் தேதி வரை ஒரு சிறந்த உடனடியான சிறப்பான ஒரு ஆயத்தத்தை நாங்கள் மேற்கொண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்த அந்த கிறிஸ்துவை பாலக இயேசுவை நாங்கள் சந்தித்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை தருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இருந்து நாங்கள் ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இந்த வழிபாடுகள் எங்களுக்கு துணை நிற்க மன்றாடி கொள்ளுவோம். சிறப்பாக இன்றைய வழிபாடானது கிறிஸ்து நிறைவாழ்வை எங்களுக்கு தர வந்தார். நொந்து போனதை அவர் பலமூட்டுவதற்கும் யார் யாரெல்லாம் காயப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை திடப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு முழுமையான வாழ்வை கொடுப்பதற்குமே மெசியா வந்தார் என்கின்ற நம்பிக்கை நிறைந்த உண்மையை இன்றைய வழிபாடு எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. ஆகவே இந்த வழிபாட்டிலே நாங்கள் நம்பிக்கையாக பங்கு கொள்ளுவோம். நாங்கள் பங்கு பெற்றுகின்ற இந்த திருப்பலியின் ஆற்றல் கிறிஸ்துவினுடைய உடலும் இந்த வார்த்தையின் வல்லமையும் எங்களுக்கு நிறைந்த பலன் தர அந்த பலத்தோடு நாங்கள் கிறிஸ்து பிறப்பை எதிர்கொள்ள பலியிலே மன்றாடி செபித்துக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே.
எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி உமரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவராக்குவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 10 நிறைவு பெற. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகின்றேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையராகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் இவன். அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக: ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்குரிய உமது நீதி தீர்ப்பை வழங்கும். உமது ஆற்றலை அழியும். அரசமைந்தரிடம் உமக்கு நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. Alleluia, alleluia.
உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழியை காட்ட வந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 17 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் ஜாக்கோபு, ஜாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரெட்ஸுக்கும் செராகும். பெரெட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபெயாம், ரெகபெயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் ஜோசபாத்து, ஜோசபாத்தின் மகன் ஜோராம், ஜோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் ஜோத்தாம், ஜோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசையின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் ஜோசியாம், யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் சேல்தியேல், சேல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கின் மகன் அசோக், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் ஜாக்கோபு, ஜாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் ஜேசு. ஆக மொத்தம் ஆபிரகாமின் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இந்த டிசம்பர் 17ஆம் தேதி தொடக்கம் 24ஆம் தேதி வரை கிறிஸ்து இயேசுவினுடைய பாலக பிறப்பு விழாவை கொண்டாட நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மிக சிறப்பான ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். தயார்படுத்துதல்களை நாங்கள் செய்து நாங்கள் ஆன்மீக ரீதியிலே எங்களை உரியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று திரு அவை எங்களை பார்த்து கேட்டு நிற்கின்றது. ஆகவே இன்றைய நாளினுடைய தொடக்கத்தினுடைய இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது முழுக்கவே ஒரு கதாபாத்திரங்களாக பெயர்களாக மாத்திரமே நிறைந்திருக்கிற ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. இதில் எதுவும்
இறை செய்தியாக அல்லது ஒரு வாழ்வுக்கு தேவையான வாழ்வின் செய்தியாக நற்செய்தியாக எங்களுக்கு தரப்படவில்லையே என்று நாங்கள் நினைத்து கொள்ளலாம். முழுக்க முழுக்க இந்த மூதாதையர் பட்டியலினுடைய வரலாறு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி இந்த நீண்டதொரு மூதாதையர் பட்டியலை அவர் தருகின்றார். மத்தேயு இந்த மூதாதையர் பட்டியலை தருவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தியாளர் இந்த மூதாதையர் பட்டியலின் ஊடாக மிக முக்கியமான 3 உண்மைகளை எங்களுக்கு அவர் தந்து நிற்கின்றார். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு யார் என்பதை அவர் எங்களுக்கு இந்த பட்டியல் மூலமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். 2வது, எதற்காக இயேசு வந்தார் என்பதையும் இந்த நற்செய்தியின் பட்டியல், மூதாதையர் பட்டியல் மூலமாக அவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துவார். 3வதாக, இறுதியான காரணம், அவருடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த யூத மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த மூதாதையருடைய வரலாற்றை மத்தேயு குறிப்பிடுகின்றார். ஆகவே கிறிஸ்து பற்றிய 3 உண்மைகளை இந்த நற்செய்தியூடாக மத்தேயு எங்களுக்கு தர விளைகின்றார். முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர் வலியுறுத்த விரும்புகின்றார். இந்த மத்தேயு நற்செய்தியானது யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகின்றார். அவர்கள் இந்த நற்செய்தியினுடைய வாசகர்களாக இருக்கிறார்கள், யூத கிறிஸ்தவர்கள். ஆகவே அந்த கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து யார் என்பதை தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை அவர் மிக துல்லியமாக இந்த அட்டவணை மூலமாக வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, யூதர்களினுடைய எதிர்பார்ப்பு, அதாவது மெசியா மட்டிலே அவர்கள் கொண்டிருந்த எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், யூதர்கள் நினைத்தார்கள், அவர்கள் எண்ணினார்கள், அவர்கள் நம்பினார்கள், மெசியா என்பவர் தாவீதினுடைய மரபிலே அவர் பிறக்க வேண்டும், அதாவது அவர் யூதா குலத்திலே அவர் தோன்ற வேண்டும், தாவீது மரபிலே இருந்து வந்தவராக இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆகவே அவர்களுடைய நம்பிக்கையை நிறைவுபடுத்தும் நோக்கோடு தான் இந்த பட்டியலை அவர் இடுகின்றார். அதாவது தாவீது மரபிலே எவ்வாறு இயேசு தோன்றுகின்றார், இந்த யூத மரபிலே யூத குலத்திலே எவ்வாறு பிறப்பெடுத்திருக்கிறார் என்கின்றதை, அதாவது அவர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா இவர்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மூதாதையர் பட்டியலை இந்த யூத கிறிஸ்தவ சமூகத்திற்கு மத்தேயு அறிமுகப்படுத்துகிறார். அது முதலாவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதை முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய புதல்வர்கள் அனைவரையும் அழைக்கின்றார். தான் இறக்கின்ற தருவாயிலே அழைத்து அவர்களுக்கு அவர் ஆசி கூறுவார். அப்பொழுது தன்னுடைய புதல்வர் ஜூதாவிற்கு அவர் கொடுக்கிற சிறப்பான ஆசீர் இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு துல்லியமாக தரப்படுகிறது. அரசு உரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்கின்ற யூதா என்கின்ற புதல்வருக்கு யாக்கோபு கொடுக்கிற சிறப்பான ஆசீர்வாதமாக இருக்கின்றது. 2வதாக, எதற்காக இயேசு உலகிற்கு வந்தார் என்பதை அவர்களுக்கு கொடுக்கின்றார். காலம் காலமாக இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக அவர் அலைந்து திரிந்தார்கள். காலங்காலமாக தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆகவே ஒரு விடுதலை தருகின்ற மெசியா எவ்வாறு வருகிறார் என்பதை அவர்களுடைய இந்த மூதாதையர் பட்டியல் மூலமாக அவர் தெளிவுபடுத்தி அதை நிறைவு செய்கின்றார். அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருந்த விடுதலை இயேசு கிறிஸ்து மூலமாகவே நிறைவேறுகிறது என்பதை விவிலிய பின்னணியிலே அவர் தெளிவுபடுத்துகிறார். அவருக்கு பிற்பாடு ஒரு மூதாதையர் பட்டியல் இல்லை. அவரோடு உங்களுடைய விடுதலை நிறைவு பெறுகிறது, உங்களுடைய வாழ்வு முழுமை பெறுகிறது, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சுதந்திரம், உண்மையான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இதற்காகவே இயேசு வந்தார் என்று அவர் சொல்லுகின்றார். இறுதியாக அவருடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை மிக ஆதாரபூர்வமாக மத்தேயு நற்செய்தியால் வெளிப்படுத்துவார். சாதாரணமாக யூதர்கள் பெண்களினுடைய பெயரை தங்களுடைய பட்டியலிலே அவர்கள் இணைப்பது கிடையாது. மூதாதையர் பட்டியலிலே பெண்களுடைய பெயர்களை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள்.
அவர்களுக்கு முக்கியத்துவம் அவர்கள் கொடுப்பது கிடையாது. ஆனால் இன்றைய இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 5 யூத பெண்களை பற்றி அவர் குறிப்பிடுவார். தாமார், ரூத், உரியாவின் மனைவி பத்செபா, ராகாபு, மரியா என்கின்ற இந்த 5 பெண்களை பற்றி அவர் குறிப்பிடுவார். அன்பானவர்களே, இந்த 5 பெண்களில் மரியாவை தவிர இந்த 4 பெண்களும் அவர்கள் பாவிகளாகவே சமூகத்தில் பார்க்கப்பட்டார்கள். சமூகத்திலே அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஏன் மரியா கூட கணவனின்றி அவர் கருத்தரித்திருக்கிறார் என்பது கூட ஒரு பாவியின் மேல் அவர்கள் கொள்ளுகின்ற ஒரு கண்ணோட்டமாகவே அன்னை மரியாளுக்கும் அது இருந்தது. ஆகவே அவருடைய பணி எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு அவர்கள் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கவே கிறிஸ்து வந்தார் என்பதை இறுதியாக மத்தேயு நற்செய்தியாளர் இந்த மூதாதையர் பட்டியல் மூலமாக அவர் தெளிவுபடுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த மூதாதையர் பட்டியலானது எவ்வாறு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் ஒரு முறை எங்களினுடைய மூதாதையரை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. நாங்கள் பெரிய மரமாக இருக்கலாம், விருட்சமாக இருக்கலாம், ஆனால் இந்த மூதாதையர்களுடைய பெயரும் அவர்களுடைய தியாகங்களும் ஒரு மரத்தின் வேர் போல அது மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கின்றது. அந்த வேர்களை தேடி நாங்கள் போகின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டம், எதற்காக எங்களை படைத்தார், எதற்காக எங்களை உருவாக்கினார், எதற்காக எங்களுக்கு ஒரு சிறப்பான அழைப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்தார் என்பதை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே எங்களுக்கு வாழ்வதந்த மூதாதையர்களை, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை, எங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களை, எங்களுக்காக வாழ்ந்தவர்களை நினைத்து நாங்களும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர்கள் மூலமாக இறைவனது திட்டம் எங்களில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நம்பி அவர்களுக்காகவும் மன்றாடி கொள்ளுவோம். கருணை கடலாகிய ஆண்டவரே, உமது வருகையை எதிர்நோக்கியுள்ள உம் திரு அவை பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நீர்தரும் அமைதியை பெற்று மகிழவும், அந்த அமைதியை இவ்வுலகம் பெற்றிட அனைவரும் இணைந்து செயல்பட உமது உடனிருப்பையும் அருளையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும், நீரளிக்கும் அருள்வரங்களையும் திறமைகளையும் பெற்று திரு அவையின் உயிருள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகும் நாம் வெளி ஆடம்பரங்களை குறைத்து ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தி கிறிஸ்து பிறப்பின் செய்தியை ஏனையவர்களுக்கு சான்று பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்கு சேவை செய்கின்ற மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய திருமகன் இயேசுவினுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற எங்களுக்கு நீர் அருளுகின்ற எல்லா வாய்ப்புக்குமாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலே எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், அவர்களின் பெற்றோர்கள், அவர்களுடைய தியாகங்கள் எவ்வாறு இறை திட்டத்தின் மூலமாக இறைவன் எங்களுக்கு உருக்கொடுத்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் உமது திருவிழப்படி வாழக்கூடிய நிறைந்த நல்ல மனதையும் வாழ்வின் சூழமைவையும் எங்களுக்கு பெற்று தருவீராக. இவற்றில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மாற்றிடுவார், இனிதா என்னை மாற்றிடுவார். இதய காணிக்கை பிறவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உம் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். அதனால் இத்தூய மர நிகழ்வின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம்திரு முன்னென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வரமொன்று தருவாயா, திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. ஒரு கணமுனை அழைத்தேன், நீ என் மனம் அமர்வாயா. என்னகம் நீ அமர்ந்து நீ ஒளிதனை பொழிவாயா. வழியாக வாழ்வாகவா அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. ஆகாயம் போன்ற உள்ளம் உன்னிடம் பார்க்கின்றேன். மடை திறந்த வெள்ளம் போல உன்னுறவை பார்க்கின்றேன். ஆகாயம் போன்ற உள்ளம் உன்னிடம் பார்க்கின்றேன். மடை திறந்த வெள்ளம் போல உன்னுறவை பார்க்கின்றேன். மலை போன்ற உந்தன் உள்ளம் மன்னிக்க கேட்கின்றேன். தாய்மைக்கு மேலாம் உந்தன் அன்பிதயம் கேட்கின்றேன். எனக்கினி ஏதுமில்லை, நீதானே என் எல்லை. அடைவேனே உன்னை அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மாவியாரால் தூண்டப்பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர்விட்டேறியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.